வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற டாபிக் கொஞ்சம் ஆக்சுவலா ஆச்சரியமாகவும் இருக்கும், வேடிக்கையாகவும் இருக்கும், பட் ரொம்ப முக்கியமானது. ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ்ன்னு சொல்லுவோம். சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோடைப் அப்படின்னா நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம் இதுதான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது, அந்த ஒரு ஐடியாவை நம்ம மாற்றுறதுக்கு ரெடியாக இல்லாத போது அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு அதுதான் காரணம். அதுவும் குறிப்பாக ஜெண்டர் பேஸில் எடுக்கிறேன். ஜெண்டர் பேஸில் எடுத்தோம் அப்படின்னா நம்ம கேர்ள்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும், பாய்ஸ்னா எப்படி இருக்கணும், ஆம்பளைங்கன்னா எப்படி இருக்கணும், பொம்பளைங்கன்னா எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம கல்ச்சுரலாகவும் சரி குளோபலாகவும் சரி சில முடிவுகள் எடுத்துட்டோம். கேர்ள்ஸ்னா அவங்க வந்து எப்போ பாரு அழுவாங்க, பாய்ஸ்னா கோவப்படலாம் இப்படின்ற மாதிரி இமோஷனலாக எடுக்கிறோம். கேர்ள்ஸ்னா வந்து லாங் ஹேர் இருக்கணும், ஃபேர் ஸ்கின் இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும், பசங்கன்னா வந்து 6 பேக் வச்சிருக்கணும் இப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய கல்ச்சரில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டீரியோடைப்ஸ் வந்துருச்சு. இதோட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ்னா இந்த மாதிரி விளையாட்டுகள் தான் விளையாடணும், பாய்ஸ்னா இந்த மாதிரி தான் விளையாட்டுகள் விளையாடணும் அப்படின்ற மாதிரிலாம் சர்டன் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஸ்டீரியோடைப்ஸ் வச்சிருக்கோம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு அன்ஈக்குவலான ஒரு சிஸ்டம் செட் ஆயிட்டு இருக்கு. சமுதாயம் அப்படின்றது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மாட்டு வண்டிக்கு இருக்கக்கூடிய 2 சக்கரம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஒரே சைஸ் இருந்தாதான் அது வந்து அந்த பயணத்துக்கு நம்ம அதை எடுத்துட்டு போக முடியும். ஒரு சக்கரம் வந்து சின்னதாகவும் ஒண்ணு பெருசாகவும் இருந்ததுன்னா அது ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கும். அதே போலதான் நம்ம சமுதாயத்துல வந்து இப்ப இருக்கக்கூடியது ஜெண்டருக்கு வந்து ஒரு ரொம்ப இன்இக்வாலிட்டி இருக்கு. பாய்ஸுக்கும் சரி கேர்ள்ஸுக்கும் சரி ஒரு சில விஷயத்துல நம்ம வந்து மென்னை கீழே மட்டம் தட்டுறோம், ஒரு சில விஷயத்துல விமனை மட்டம் தட்டுறோம். இது ரெண்டுமே இருக்கும்போது சமுதாயத்துல வளர்ச்சி இல்லாம போயிடுது, தேவையில்லாத வன்முறையும் இதுல வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல குழந்தை வளர்ப்புல நம்ம இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் உங்களே ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு உங்க குழந்தைய இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணா இருந்ததுன்னா நீங்க என்ன கிஃப்ட்ஸ் எடுத்துட்டு போவீங்க, ஒரு பையனா இருந்தா என்ன கிஃப்ட்ஸ் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா, கேர்ள் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க வந்து மோஸ்ட்லி ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போனேன், கிளிப்ஸ் எடுத்துட்டு போனேன், அவங்களுக்கு வந்து பிடிச்ச பொம்மை, கிச்சன் செட் இந்த மாதிரி வாங்கிட்டு போனேன் அப்படின்வீங்க. இதே பாய்ஸ் அப்படின்னா உடனே நான் வந்து கன் எடுத்துட்டு போனேங்க, நான் வந்து கார் வாங்கிட்டு போனேன், அவனுக்கு வந்து ஷூட்டிங் ரொம்ப பிடிக்கும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேம் எடுத்துட்டு போனேன் அப்படின்றத நம்ம சொல்றோம். இதிலேயே வந்து டைரக்டா நம்ம வந்து ஜெண்டரை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சிம்பிளா சொல்ல போனா நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு, நீ பொண்ணா இருந்ததுன்னா நீ கிச்சன்ல இருக்க குழந்தைய பார்த்துக்கோ, நான் வந்து பையனா இருக்கேன், நான் வெளியே போறேன், நான் வந்து வேலை செய்யறேன், நான் வந்து கோவப்படலாம், எனக்கு வன்முறை வந்து அக்செப்டபிள், நீ வந்து வன்முறைக்கு இறங்கக்கூடாது அப்படின்னு நம்ம அந்த சின்ன விளையாட்டு பொருள்லயே வந்து ஆட்டிடியூட வந்து ஷேப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் போறதுக்கு அவாய்ட் பண்றாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் நீங்க இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது நீங்க சொல்வீங்க, மேம் 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த குழந்தைங்க எல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் பாய்ஸ் எல்லாம் ஒன்னா விளையாடுறாங்க, ஒரு 6th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாம் தனியா மரத்துக்கடியில உட்காந்து அரட்டை அடிக்கிறாங்க, பாய்ஸ் மட்டும் போய் விளையாடுறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து வீட்லயே சொல்லி அனுப்பிச்சிடறோம், கண்ணு நீ இப்ப வளர்ற, நீ கருத்து போயிட்டேன்னா உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, பாய்ஸ் கிட்ட என்ன சொல்றோம், நீ போய் விளையாடு கண்ணு உனக்கு என்ன அப்படின்ற லெவல்ல நம்ம வந்து அவங்கள தூண்டி விடுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது குழந்தைங்களுக்கே பாத்தீங்கன்னா தான் வந்து இன்ஃபீரியரா இருக்குமோ இல்லை சுப்பீரியரா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஆட்டிடியூட் வந்து மாறிடுது. ஸோ ஆஸ் அ பேரண்ட் நம்ம வந்து பிகினிங்ல இருந்தே வந்து இந்த ஜெண்டர் ஸ்டீரியோடைப் அலோவ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல வந்து நம்ம ஈக்குவலா இருக்கோன்றது புரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல வீட்டுல வந்து அம்மா அப்பா 2 பேருமே வந்து எல்லா வேலைகள்லயும் ஈக்குவலான ரோல் எடுக்கணும். இப்போ வந்து சமையல் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், வெளியே போற விஷயங்களா இருக்கட்டும், ரெண்டுமே அம்மா அப்பா 2 பேருமே அது செய்யறது வந்து குழந்தை அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா லாங் டேர்ம்ல அவங்களுமே வந்து 2 ஜெண்டர்ஸுமே ஈக்குவல், எந்த வேலையா இருந்தாலும் நம்ம செய்யலாம், ஏன்னா இது நம்ம வீடு நம்ம பார்த்துக்கணும், இது நம்ம வண்டி நம்ம எடுத்துட்டு வெளியே போகலாம் அப்படின்ற லெவல்ல அவங்களுக்கு வந்து நியூட்ரலா போயிடும். ரெண்டாவது விஷயம், நீங்க பொம்மைகளோ இல்லை டாய்ஸோ ஏதோ வாங்கி கொடுக்கும் போது ஜெண்டர் நியூட்ரலா வாங்கிட்டு போங்க. பசங்களுக்கும் கிச்சன் செட் வாங்கி கொடுங்க, கேர்ள்ஸுக்குமே பாத்தீங்கன்னா நீங்க பேட் அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. நம்ம வந்து கேர்ள்ஸ்னா இந்த டாய்ஸ், பாய்ஸ்னா அந்த டாய்ஸ், அவளுக்கு பிங்க் பிடிச்சிருக்கும் அவனுக்கு ப்ளூ பிடிச்சிருக்கும் இப்படின்றது நம்ம மைண்ட்ல தான் இருக்கு. குழந்தைங்களுக்கு எல்லா கலருமே ஈக்குவல் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம மைண்ட்லயே அதை வந்து ஒதுக்கிட்டு எல்லாருக்குமே ஜென்ரல் நியூட்ரலா நீங்க புக்ஸ் கொடுக்கலாம், இல்ல 2 பேருக்குமே ஈக்குவலா விளையாடுற மாதிரி பசில்ஸோ இல்ல ரூல்ஸ் ஃபாலோ பண்ற மாதிரி செஸ் அந்த மாதிரி கேம்ஸ் கூட நீங்க கொடுக்கலாம். இதெல்லாம் ஜெண்டர் நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா பிகினிங்ல இருந்து என்னால எல்லாம் செய்ய முடியும்னு 2 ஜெண்டர்ஸுக்குமே புரியும். பசங்க வந்து பாய்ஸ் அழுவும் போது பையன் நீ அழுவக்கூடாது, கேர்ள்ஸ் தான் அழுவாங்க அப்படின்றதெல்லாம் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. அதே சமயத்துல பொண்ணு கோவப்பட்டா அப்படின்னா கேர்ள்ஸ் எல்லாம்
கோவப்படக்கூடாது, நம்ம குடும்பத்துல இருக்க பொண்ணுங்கலாம் கோவப்பட மாட்டாங்களா, தயவு செஞ்சு அவங்களுக்கு சொல்லாதீங்க. எந்த இமோஷனா இருந்தாலும் அது நார்மல். கோபம் எதுக்கு வருது, நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கும்போது கோபம் வரும். சேட்னஸ் எப்போ வருது, நம்மளால அன்பை எங்கேயும் செலுத்த முடியல அப்படின்னும் போது சேட்னஸ் வருது. எப்போ சந்தோஷப்படுறோம், நம்மளுக்கு கிடைச்ச விஷயம் வரும்போது சந்தோஷப்படுறோம். ஸோ ஹியூமன் பீயிங் அப்படின்னு வந்துட்டாலே எல்லா இமோஷனுமே நார்மல். எந்த ஜெண்டரா இருந்தாலும் அந்த இமோஷன்ஸை ஃபீல் பண்ணலாம். வெளிப்படுத்துற மெத்தட் நம்ம பேலன்ஸ்டா ரெண்டு ஜெண்டர்ஸுக்குமே கொடுக்கலாம். ஸோ இந்த ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்ஸை நம்ம பிகினிங்ல இருந்தே பேலன்ஸ்டா வச்சிருந்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு 15 இயர்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜெண்டர் நியூட்ரலா ஒரு சொசைட்டி உருவாக்குறது நம்மளே ரொம்ப நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிருப்போம். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.